ஹலோ கைஸ், இது உங்கள் சொதப்பல் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் மொபைலை மட்டும் வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, லேப்டாப் தேவை கிடையாது, கூடவே நீங்கள் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி வேறு எந்த ஒரு பொருளையும் வாங்க தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும், உங்களாலேயும் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். மொபைலை மட்டும் வச்சு உங்களாலேயும் ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் குறைஞ்சது பிகினராக இருந்தால் ஒரு நாளைக்கு 200ரூபாலேருந்து 500 வரைக்குமோ, அதே நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லாக அந்த சொல்லக்கூடிய 3 மெத்தட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 500லேருந்து 1000 கூட ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட 3 மெத்தட்ஸை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படிப்பட்ட 3 மெத்தட்ஸை தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் 3 ஏர்னிங்ஸ் மெத்தட்ஸ். இதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன். கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்றது எல்லோரும் ஏதோ பெருசாக நினச்சிட்ருக்கேன். எதுவுமே கிடையாது. ஒரு வீடியோ உங்களால் ஷூட் பண்ணி அதை நல்லா எடிட் பண்ண முடியுது அப்படின்னா அதுவும் உங்களால் ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் தான். அதே போல் ஒரு ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் ஸ்லைடு மாதிரி ஒரு வீடியோஸை பர்த்டேக்கோ அதே போல் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உங்களால் எடிட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்கில் தான். அந்த மாதிரி நீங்கள் உங்களால் சிம்பிளாக யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு கண்டென்ட் க்ரியேஷன் ஒன்றே ரொம்பவும் பயந்துருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மெத்தடில் நான் சொல்ல போகிறது ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸை போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். வீடியோஸ் போட்டு ஏர்ன் பண்ணுறதை விட ஷார்ட்ஸு போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத் ஆகும். ஏன்னா இப்போ 2025 நிறைய பேர் ஷார்ட்ஸை மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிருச்சு. இதனால் நீங்கள் யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனேயே நீங்கள் லாங் வீடியோவுக்கு போகாமல் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக க்ரோத் ஆகும். அது மூலமாக மானிட்டேஷன் ஆகும். மானிட்டேஷன் ஆன உடனே உங்களுக்கு ஏர்னிங்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். இதனால் நீங்கள் முக்கியமாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் ஒரு ஷார்ட்ஸ் சேனலில் ஆரம்பிங்க. கூடவே அதுக்கு முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் 90 நாட்கள், அதாவது 3 மாதத்தில் நீங்கள் எடுத்துருக்கணும். இதுதான் ஷார்ட்ஸுக்கான மானிட்டேஷனுக்கான ஆப்ஷன். இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. அதாவது ஷார்ட்ஸ் மூலமாக நீங்கள் எங்களுக்காக ஒரு வீடியோ போடணும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் எங்களுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போடுவாங்க. இல்லை எனக்கு லாங் வீடியோ போட்டு நான் நிறைய பெரிய பிராண்ட் ஆக போகிறேன் அப்படின்னா நீங்கள் லாங் வீடியோவும் போடலாம். லாங் வீடியோ போடுறதுக்கு முக்கியமாக யூடியூப் சேனல் இருந்தாவே போதும். அதுவும் இல்லாமல் இதுலேயும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதுவும் 1 இயர்க்குள்ளே உங்களால் 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்து முடிச்சிங்க அப்படின்னா கூடவே எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸும் இருக்கக்கூடாது. இந்த 3ம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்சன்ஸில் அப்ளை பண்ணி அதுக்கும் அப்ரூவல் வாங்கி நீங்கள் மணியை ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தடுங்க. முக்கியமாக என்னை பொறுத்தவரையும் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸை போட்டு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செல்லிங். எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்பை பொறுத்தவரையும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஆனால் ஃபோட்டோ செல்லிங் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸை விற்று கூட காசு சம்பாதிக்கலாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அதாவது இப்போ யூடியூப்ஸில் நம்ம வீடியோஸ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் தேவையாக இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய டிசைனர்ஸு, கூடவே லோகோ கிரியேட்டர்ஸு, அதே மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்கான ஃபோட்டோஸை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்படியே மொத்தமாக ஃப்ரீயாக எடுக்க முடியாது. அதுக்கும் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் உங்களால் மொபைலில் ஃபோட்டோ நல்லா எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நான் சொல்லக்கூடிய ஆப்ஸில் நீங்கள் ஆப்பும் இருக்குது, கூடவே வெப்சைட்ஸும் இருக்குது. இதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணினாலையும் அதில் நீங்கள் ஒரு மெயில் ஐடி மட்டும் இருந்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தினமும் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, ப்ராப்பராக அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் அவங்க பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் உங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஃபோட்டோவுக்கு 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது குறைஞ்சது ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரேட்டிங்லேருந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவோடைய குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோவோடைய கேட்டகரி அதுக்கு பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. ஒன்று அடாப் ஸ்டாக் அப்படின்ற வெப்சைட் இருக்குது, அதுக்கு ஆப்பும் இருக்குது. ஷூட்டர் ஸ்டாக் அப்படின்ற வெப்சைட்ஸும் இருக்குது. இந்த 2 வெப்சைட்ஸும் நான் உங்களுக்கு நல்லாவே சொல்லுவேன். ஏன்னா இதில் ட்ரஸ்டடாக இருக்கும். கூடவே நீங்கள் அப்லோட் பண்ணுறதை கரெக்டாக அப்லோட் பண்ணால் நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம்.
அடாப் ஸ்டாக் இல்லைனா சார்ட்டர் அப்படின்ற இந்த 2 வெப்சைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நார்மலாக எல்லாருக்கும் சைன் அப் பண்ண தெரியும். நார்மலாக சைன் அப் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸையும் போடாதீங்க. முக்கியமாக உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸை எதையும் போடாதீங்க. நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய நேச்சர் திங்ஸ், அதாவது ஒரு மரத்தை எடுக்கிறீங்கன்னா மரம், அது மட்டும் இல்லாமல் ஸ்கை, ரெயின், ஃபுட்ஸு, அது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரூட்டு, காஃபி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய டின்னர், அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த 2025 நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் டிசைனிங், அது மட்டும் இல்லாமல் நிறைய லோகோ கிரியேட்டர்ஸ் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் சம்மந்தப்பட்டது, ஃபுட் சம்மந்தப்பட்டது, டெம்பிள் அதாவது கோயில்கள் சம்மந்தப்பட்டது, கூடவே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ரோடு, அதாவது ஸ்ட்ரீட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீட்டோடைய ஃபோட்டோஸ். ஏன்னா நிறைய ஸ்ட்ரீட் இருந்தால் கேமிங்கில், அதே போல் கேமிங்கில் டிசைனர் எல்லாம் இருக்குங்களா, அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் இவங்க வந்து கேமிங்கும் ரெடி பண்ணுறாங்க. இதனால வந்து ஃபோட்டோ செல்லிங்கிறது ஒரு நல்ல ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். அதில் முக்கியமாக வந்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டர் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று சொன்னேன். அது இல்லாமல் அடாப் ஸ்டாக் அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் சொன்னேன். கூடவே இன்னொன்று சொல்கிறேன், ட்ரீம்ஸ் டீம்ஸ் அப்படின்ற இன்னொரு வெப்சைட்டும் இருக்குங்க. இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக, அதுவும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸை கொடுக்கும். 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் மைக்ரோ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இதுக்கும் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஆப் இருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். உங்களால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும், அதாவது நல்லா பேச முடியும். அது இல்லாமல் இமேஜை வந்து உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும், டேட்டா என்ட்ரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மைக்ரோ ஜாப்ஸ் மூலமாக இருக்குது. சர்வே வந்து ஃபில் பண்ணுறது, சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து ஃபில் பண்ணுறது, கூடவே பார்த்திங்கன்னா லோகோ க்ரியேட் பண்ணுறது, பேனர் க்ரியேட் பண்ணுறது, அப்படியே வந்து இல்லைனா என்னால் நல்லா ரைட் பண்ண முடியும், நல்லா டைப்பிங் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து இந்த ஜாப்புக்குள்ள அடங்கும். அதாவது சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும். அவங்களுக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க, எங்களால் இந்த வேலையை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான வேலையை வந்து இந்த வெப்சைட்ஸில் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரு சில வெப்சைட்ஸை நான் இப்போதைக்கு சொல்கிறேன். கிளிக் ஒர்க் அப்படின்ற ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. கூடவே வந்து ஃபைபர் அப்படின்ற ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ரிமோட் டாஸ்க் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு தேவையான டாஸ்க்ஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை வந்து அவங்க போஸ்ட் பண்ணிருப்பாங்க. நான் வந்து இப்போது எனக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா வச்சுங்களேன், அந்த லோகோவை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நான் $1 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் எனக்கு வந்து லோகோ க்ரியேட் பண்ணி கொடுங்க, நான் எவ்வளோ சொல்கிறேனோ அவ்வளோ வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் மொபைல் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கு முக்கியமாக நான் சஜஷன் பண்ணுறது கிளிக் ஒர்க் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட் டாஸ்க் அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம், கூடவே வந்து ஃபைபர். ஏன்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செக்யூரான வெப்சைட் தான். கூடவே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ட்ரைனிங்கும் இருக்குது. கூட வந்து இதில் வந்து முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஒர்க்கில் வந்து ஈஸியாக இருக்கும். மினிமம் பேமெண்ட்டே வந்து ஒரு $5 இருந்தால் போதும், நம்ம வந்து பேபால் மூலமாக வந்து எடுத்துக்கலாம். இதில் அதிகமாக வந்து டெக்ஸ்ட் ரைட் பண்ணுறது மூலமாகவும் சர்வே வந்து இதுன்றது, கூடவே வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா இது மூலமாக வந்து இதில் வந்து நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ரிமோட் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான். இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், கூடவே வந்து வாய்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, கூடவே வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி இதில் வந்து இந்த ரிமோட் டாஸ்க் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். கூடவே வந்து ஃபைபர் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபைபரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் முன்ன சொன்ன 2 வெப்சைட்ஸை பற்றி தெரியல அப்படின்னாலையும் இந்த ஃபைபர் அப்படின்றதையும் நல்லாவே தெரிஞ்சுக்கும். கூடவே வந்து ஃபைபர் கூடவே ஃப்ரீலான்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஏன்னா ஃப்ரீலான்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃப்ரீலான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட் மூலமாக தான் இங்கே வந்து நிறைய வந்து இது வந்துருக்காங்க. நீங்கள் எடுத்த உடனே ஃபைபருக்கு போகலாம் அப்படின்னா ஓகே தான், ஃபைபர் போகலாம். அப்படி போனாலையும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100லேருந்து ஒரு $500 தான் சம்பாதிக்க முடியும். அதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபைபரில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது, வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், லோகோ டிசைனிங் பண்ண முடியும், வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் அங்கே வந்து நிறைய இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்கில் எதுவோ அதை செலக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நான் பேசி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கப்புறமா ஒர்க்ஸை வாங்கி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் தேர்ட் மெத்தட். இந்த 3 மெத்தடும் இந்த 2025 நல்லாவே வந்து பிரபலமாகிட்டு இருக்கு. இதனால் வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும்
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த 3 விஷயத்தையும் ப்ராப்பராக ஒரு டுட்டோரியலாக போடணும் அப்படின்னாலையும் நான் தயாராக இருக்கேன். அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.